ஜகஜனனி சுகவாணி கல்யாணி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு சயின்ஸ்லேயோ ஃபிலாசபிலேயோ ஏதாச்சும் டவுட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபோனில் யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுத்து காட்டி நீ இதை பார்த்து கற்றுக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், நவராத்திரிக்கு கொலுகளுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சயின்ஸ் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும். கை நிறைய சுண்டல், ஸ்நாக்ஸு, இதில் போனஸ் வர எவ்வளோ எளிமையாக சயின்ஸ் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோடு சேர்த்து பண்பாடு பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க நவராத்திரியில். தமிழர் பண்பாடு வாழு வாழு விடு. இந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நவராத்திரியை நம்ம நிறைய பொம்மைகள் வாங்கி கொண்டாடினோம்னா இந்த மண்ணிலேயே பொம்மைகள் செஞ்சு விற்கிறோட வாழ்வாதாரமும் இருமில்ல. அதனால இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைய பொம்மைகள் வாங்கி வழிபட்டு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடணும். நவராத்திரினாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? அம்பாள் தான். அம்பாள் பல ரூபங்கள் எடுத்திருக்கா. அதெல்லாம் சர்வசாத்திய மகாலட்சுமி, மகாமாயா, மகாவித்யா, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, துர்கா, நந்தரத்த தந்திகா, பீமா, பிராமரி, சாகம்பரி. இதில் ஒரு சில ரூபங்கள் சாந்தமாக இருக்கும், இதில் ஒரு சில ரூபங்கள் உக்கிரமாக இருக்கும். அதனால நம்ம உக்கிரமாக இருக்கிற ரூபத்தை பற்றி நம்ம பயப்பட வேணாம். அம்பாள் இவளோட ரூபத்தை எடுத்து அசுரர்களை அழித்து மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கா. அவள் அழிக்கிறதையும் அழகுதான், அவள் அனுரகந்தான் பண்ணுவா. நன்றி. தேவி மகேஸ்வரி பார்வதி சங்கரி சரணம் 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 அம்மா. தேவி மகேஸ்வரி பார்வதி சங்கரி சரணம் 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 அம்மா. துர்கா விநாசினி துர்கா ஜெய் ஜெய், கால விநாசினி காளி ஜெய் ஜெய், உமாரமா பிரம்மாணி ஜெய் ஜெய், ராதா சீதா ருக்மணி ஜெய் ஜெய். தேவி மகேஸ்வரி பார்வதி சங்கரி சரணம் 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 அம்மா. சரணம் 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 அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நாவிற்கினியது நாராயணின் நாமம், நாசிற்கினியது திருத்துழாய் வாசம், செவிக்கினியது செங்கன்மால் புராணம், சேவிக்கையினியது திவ்ய தம்பதியரின் திருப்பாதம், சுவைக்கையினியது ஸ்ரீதரன் பிரசாதம், சிந்திக்கையினியது சிங்கபிரான் வைபவம், கண்ணிக்கினியது காதுத்தன் ரூபம், கருத்திற்கினியது கிருஷ்ணனின் கீதை, மனதிற்கினியது அவனது மாயாஜாலம், மனிதனுக்கினியது மாதவன் திருவடி சம்பந்தம், மங்களத்துக்கினியது நாராயணன் மங்களாசாசனம், மாதத்துக்கினியது மார்கழி திருமாதம், தேசத்துக்கினியது 108 திவ்ய தேசம், மந்திரத்துக்கினியது நாராயண திருமந்திரம், அதுவே நாளும் பேரின்பம். ஓம் நமோ நாராயண, ஸ்ரீமத் நாராயண, ஸ்ரீமத் நாராயண. பாலகிருஷ்ணனே அவன் நீலவர்ணனே, பாலகிருஷ்ண நீலவர்ணன் வேணுகானம் செய்கிறான் செய்கிறான் செய்கிறான், வேணுகானம் செய்கிறான். பாலகிருஷ்ணனே அவன் நீலவர்ணனே, புன்னை மரத்தில் ஏறிக்கொண்டு புல்லாங்குழல் ஊதுறான் ஊதுறான் ஊதுறான், புல்லாங்குழல் ஊதுறான். பாலகிருஷ்ணனே அவன் நீலவர்ணனே, சர்ப்பத்தின்
வணக்கம். முருகனுக்கு முகங்கள் ஆறு, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு, சரவண பவ என்னும் திருமந்திரம் ஆறு. இப்படி இந்த ஆறுமுகனுக்கு எல்லாமே ஆறு 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 தான். முருகனை பற்றி பேசுறது மதுரம்னா அதை கண்ணார நித்தியமா பார்ப்பது மதுரபாவம் இல்லையா? முருகு என்றால் அழகு, இளமை, பொலிவு, தேஜஸ், லவண்யம்னு சொல்வா இல்லையா? அந்த முருகனை பார்த்தாலே மனசுக்கு திருப்தி, ஏகாந்தம். அந்த பிஞ்சு விரல் தானே, அந்த பிஞ்சு விரலால வேலை பிடிக்கிறத பார்த்தாலே மனசுக்கு திருப்தி, ஏகாந்தம். இப்படி முருகனோட அழகை பற்றி பேசுகிறப்போ முருகன் எப்படி பிறந்தார், எப்படி அவதரித்தார், இதெல்லாம் பேசணும் இல்லையா? முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மக்களை மிகவும் துன்புறுத்தினான். அந்த தீமையை அழிக்க சிவபெருமான் தன் சக்தியை 6 தீப்பொறிகளாக வெளிப்படுத்தினார். அதுவே முருகப்பெருமான். பின்பு பார்வதி அம்மையார் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்த போது 6 முகங்களுடன் முருகர் அவதரித்தார். அதனால்தான் முருகனை ஆறுமுகன் என்று அழைக்கிறோம். வீரவேல் வெற்றிவேல். அள்ளி கொடுப்பது வல்லவன் பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன், கள்ளம் காவலில்லாதவர் தன்னில் காவலில் நின்றிருப்பார், அவன் கால்நடையவர் மானிடராகி கண்டு கொண்டிருப்பார், துள்ளி வருவது வேலுக்கு மேல் ஒரு ஜோடி புழுவும் உண்டோ, அந்த சொப்பைய போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல முடியுமுண்டோ, அந்த சுப்பைய போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல முடியுமுண்டோ, சொல்ல முடியுமுண்டோ. அனைவருக்கும் வணக்கம். பாரதம் அறிவோம். நோ அவர் பாரத். நம்ம தாய்நாடு உலகத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அதை ஒரு சின்ன வரியில் சொல்ல முடியுமான்னு கேட்டால், வீர விளையாட்டுகள்லேருந்து நம்ம தாய்நாடுனா நமக்கு கொடுத்துருக்கு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு 7 தழுவுதல்னு பேர். தழுவுதல்னா அதை கத்திக்கிறது. அது ஒரு வீர விளையாட்டு. இப்போ தான் அந்த புது புது பேர்கள்லாம் வந்துச்சு. முன்னாடி நம்ம பாகவதத்திலேயே கண்ணன் சத்யாவதி என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது நக்னஜித் கோசல தேசத்து ராஜா சொல்வாரா, நீ 7 காலமாட்ட அடக்கினாடா நான் உனக்கு என் பொண்ணை தருவேன். கண்ணன் 7 காலமாட்ட அடக்கிடுவாரா. இதை தான் நம்ம மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறோம். இதனால தான் நம்ம நாட்டு மாடுகள்லாம் பாதுகாக்கப்படுது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது போன்ற அறிவியல் விஷயம்லாம் நம் பாரதம் தான் வெளிநாட்டுக்கு கற்று கொடுத்துருக்கு. இப்போ அதை வெளிநாட்டிலலாம் அப்படியே புல் ஃபைட்டிங்குன்னு கொண்டாடுறாங்க இல்லையா? இதெல்லாம் யார் கொடுத்தது? நம் பாரதம் தேசம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இது. ஜெய் பாரத். இந்த புண்ணிய நாடுகள் நாடு, அந்த பாரத பழம்பெரும் நாடு, இதன் பெருமையுள் உலகில் உயர்ந்த இதையெல்லாம் தியாகம் செய்வோம். எதிரிஷி முடிவோடம் நாடு, ஆன்மீக செல்வகம் நாடு, இதை பணியில் அழித்தேன் என்பத்தில் திளைந்த நாடு, இதை வடிவம் என் நாடு, இதை பூஜை பலனாயாவோ, இதையெல்லாம் தியாகம் செய்வோம், இதையெல்லாம் தியாகம் செய்வோம். நன்றி. A big round of applause for our adorable Bhakti Tulirgal, the blooming buds of devotion.